அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே தங்கமேல போட்டு தாறுமாறு தக்காளி சட்னி ஆக்குறாங்க. 2 சைடும் ஆத்தாவும் அப்பன்னு வந்து ஏன்டி இங்கே வந்த, எதுக்குடி இங்கே வந்த, ஐயையோ உங்களுக்குலாம் யாருக்குமே கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு யாருமே நீதி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு தங்கமேல கட்டி பிடிச்சிட்டு அழுக. நீ கண்ணு காது மூக்கு வச்சு கண்டபடி பொய் பேசினியம்மா, அதை பற்றி யாருமே பேச முடியலையே, எல்லா உண்மையும் உன்னோட வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியர் குடும்பத்தில் வந்தவ பேசுகிற பாரு பேச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கதவை திறக்கலைங்க. என்னடா நடக்குதுங்க, ஒன்றுமே புரியலை. ஆறப்போட்டால் கொஞ்சம் காலங்கள் மாறும். தங்கமேல அழுகிறதெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு நான் தாங்க பாவப்படுறேன். சைக்கிள் கேப்பில் ராஜி மீனாவும் கோலம் போட போகிறாங்க. ராஜி மீனா, நல்ல வேலைம்மா நீ என்னை பற்றி நகையை பற்றி சொல்லலை, அது வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னை பற்றியா இப்படிலாம் நான் என்னம்மா பண்ணுவேன், என் அப்பா அம்மா போய் சொல்லிட்டாங்க, நானும் தெரியாமல் போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிக்க மாட்டாங்களா, எனக்காக பேச மாட்டீங்களா அப்படி இந்த பிள்ளை கேட்டிருந்தா இவகிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாங்க. ஆனாலும் அந்த குட்டையில் ஒரு மட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆத்தாவோட குணம் அப்பப்போ எட்டும் போல இருக்குது. நீங்களும் நான் போன இருந்த சுவடே தெரியாமல் போன கையோடு நல்லா ஆயிட்டீங்களாடி, கோலம் போட வந்துட்டீங்களாடி அடிங்கொய்யால, என்னமோ நல்ல பிள்ளைங்க வீட்டை விட்டு போன மாதிரியும் நீ என்னென்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்க, வீடே இங்கே அடிதடின்னு கலாட்டால் கிடக்கு, இவங்க போயிட்டாங்கன்னு வருத்தத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குது. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக இவங்க மேலே ப்ளேம் பண்ணுது பார்த்தீங்களா, ராஜி மீனா மேலே. இது என்ன சொல்கிறது, அதாங்க கோவம் வருது. ஆனால் தங்கமேல அக்கா சூப்பராக நடிக்கிறீங்க அக்கா, உங்களுக்கு கொடுத்த கெட்டப்பு வேறு லெவலில் கலக்குறீங்கன்னு தான் சொல்லணும். ஒரே அழுக சீன் மட்டும்தான் அப்படியே அந்த சேலத்தளவை எடுத்து மூக்கில் வச்சுட்டு உறிஞ்சிறது தான் அவங்களோட நடிப்பு. அடுத்து இங்கே சரவணை துள்ளுறாரு, அல்டிமேட்னு சொல்லலாம். நல்ல ஒரு நடிப்பு அவருக்கு. இங்கே பார்த்தா நான் போக மாட்டேன்னு காலில் நிற்கிறாங்க. நான் அதை விட அனுப்ப மாட்டேன்டி, நீ கவலைப்படாதடி, ஆனால் இப்போ இதுக்கான நேரம் இல்லடி அப்படிங்கிற சக்திவேல் கூப்பிட்றாரு இந்த பாக்கியத்தை. நான் தான் சொன்னேன்ல போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு, ஏம்மா நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. உடனே அப்போ தந்துட்டு நீ சும்மா இருக்க மாட்டியாடா, அம்மா நீ சும்மா இருமா, தெருவுக்கு வந்துட்டா தெரு பிரச்சனை, டேய் அவளுக்கு தான் போய் பேசிட்டான்னு சொன்னாங்கல்ல, அம்மா நல்லா இருப்பீங்களாம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் தெரியாமல் நான் போய் சொல்லிட்டேன், என் மக அப்படி என்னம்மா பண்ணா, என் பொண்ணு ஒன்றுமே பண்ணலையம்மா அப்படின்னு சொல்ல, ஏன் உன் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாதா, புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதானே, சொன்னால் விரட்டிக்கிட்டு வாங்குற பயத்தில் சொல்லாமல் இருந்திருப்பா, அப்போ இப்போ தெரிஞ்சு போச்சே, இப்போ மட்டும் விரட்ட மாட்டாங்களா. எவ்வளோ பெரிய கேவலத்தை பண்ணி என் பேரந்தலையில் 2 வயசு மூப்பானவளை கட்டியிருக்கீங்க, அதுவும் மறைச்சு பண்ணுறதுல ஒரு நியாயமா. இப்போ பேசாதீங்கன்னு சொல்கிறியே, போய் பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணுண்டி. அவங்க பாட்டுகளை பார்த்து பாவம் பாண்டியன் அதாங்க குற்ற உணர்வுங்க. உண்மையிலே இதே ஓடி அந்த பொண்ணு இந்த மாதிரி ராஜியோ மீனாவோ பண்ணியிருந்தா அவர் ஃப்ரீயாக அப்படி துண்டை உதறி தோளில் போடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருப்பாரு. இல்லையா வீட்டில் எல்லாரும் பார்த்து பண்ணி வச்சுருந்தா கூட சரின்னு இருந்திருப்பாரு நிம்மதியாக. தானே பார்த்து, அதுவும் இல்லாமல் நான் பார்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கமேல தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடினார் இல்லையா, அந்த ஒரு குற்ற உணர்வுங்க யாருக்குமே இருக்கத்தான் செய்யும். இது சிரிப்பாக சொல்லக்கூடாது, ஆனால் அவர் கூறி பெருக்கையில் நீ வேணும்டா எல்லாத்தையும் பழனியை அடிச்சில்ல விரட்டினில்ல, அதுக்கான தண்டனை தான். ஏன்னா ஒரு கமெண்ட் படித்தேங்க, அந்த நம்ம கண்மணி அன்புடல அத்தைக்கு அடிபட்டிருக்குல்ல, அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு. உனக்கு வேணும் இதெல்லாம், தமிழும் சரஸ்வதியில் 2 பேரையும் விரட்டினில்ல வீட்டை விட்டு, சரஸ்வதியும் தமிழையும், அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீரியலில் இந்த சீரியலில் கோர்த்து விடுறியப்பான்னு நான் பதில் கூட கமெண்ட் போட்டேன். அதே மாதிரி தாங்க இப்போ எல்லா பிள்ளைகளையும் திட்டிக்கிட்டே உதச்சிக்கிட்டே இருப்பில்ல, அதட்டிக்கிட்டே, அதுலேயும் நம்ம கதிர் செல்லத்தை என்ன கழுவி ஊற்றுவார். அந்த சரவணன் தான் உசத்தின் தூக்கி வச்சு ஆடுனேன், தங்கமேலையும் தூக்கி வச்சு ஆடுனேன். இன்றைக்கி 2 பேர் வாழ்க்கையை இடி விழுந்த மாதிரி ஆக்கி விட்டமேனுங்கிறதுனால தான் அப்படி குற்ற உணவில் இருக்காங்க. நான் வேணான்னு சொல்லி இழுக்கிறாங்க. நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தங்கமேல் மறுபடியும் இந்த பக்கத்து வர, அவங்க ஆத்தாள் அப்படின்னு தங்கமேல் அந்த பக்கத்து இழுக்க கெஞ்சுறாங்க. தங்கமேல் வந்து என்னை ஏற்றுக்கங்க மாமா, நான் செருப்பாக இருப்பேன் மாமா, எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் மாமா, இனிமேல் என்கிட்ட பொய்யுங்கிறதே இல்லை, அடிப்பாவி தங்க நகை ஒன்று இருக்குது, அதை சொன்னாலே மனசு மாறிடலாம், மனசு மாறாமே போகலாம். ஆனால் அழுகுறாங்க. நான் என்ன பண்ணணும் மாமா, என்ன பண்ணணும், நான் போய் பண்ணிட்டேன், நான் இப்போயே சொல்லுங்கள், என் உயிரை விடணுமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் உங்களோட நான் வாழணும் மாமா, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மாமா, எனக்கு இந்த வீடு தான் மாமா எனக்கு எல்லாம் அப்படின்னு அழுகுறாங்க. சரிடி நீ இவ்வளவுக்கு அழுகுறில்ல, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, ஆமாம் மாமா, அப்போ எனக்கு விவாகரத்து கொடுக்கணும், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவியா. மாமா நான் என்ன சொன்னேன் மாமா, நான் உங்கள் கூட இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் எதுக்கு மாமா செய்யணும், ப்ளீஸ் மாமான்னு அழுகுறாங்க. சரிடி உன்னை பார்க்க உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்,
சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. நான் என்ன சான்ஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அதை விடவே மாட்டேன். கடலில் போய் அள்ளிட்டு வரணுமா? என்ன என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேணாம். அவங்க அப்பா ஆத்தாவும் பார்க்குறாங்க. என் பிள்ளைய ஏற்றுக்கணும், இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய வாழ வைக்காம விட மாட்டேன்னு ரொம்ப பேசுகிறாங்க இல்லையா? அதனால் அவங்க அப்பா ஆத்தாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாண்டியனை பார்க்குறாரு சரவணன். அப்பா, இந்த விஷயத்தில் நான் ஏதாவது முடிவெடுத்தா அவங்களுக்கு அப்படிங்கிற, நான் எனக்கெல்லாம் உன் முடிவு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை நான் பாலுங்கணத்தில் தள்ளிட்டேன், இதுக்கானது நீ என்ன ஏற்றுக்கிட்டாலும் சரி, இவளை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாலும் சரி, உன் முடிவு தாப்பா எங்கள் முடிவு. என்னடி கோமதி சொல்கிற? ஆமாங்க, நீங்கள் எல்லாருமே சரவணன்னா நீ எடுக்கிற முடிவு தான் அப்படின்றாங்க. ஆனால் சரவணன் ரொம்ப நல்ல பையன் போல இருக்குங்க. எல்லாருக்குமே சரவணன்னா உயிராக பார்க்குறாங்க. நல்ல மனுஷன் போல இருக்குது. குடும்பம்னு இருப்பான் போல இருக்குது. வானத்தை போல் விஜயகாந்த் அண்ணன் பெரிய அண்ணன் இருப்பார்ல, அந்த கெட்ட போல இருக்குது. அடுத்து பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை தங்கமேலு, நீ உங்கள் அப்பா அம்மா சொல்லித்தான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னில்ல? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா மூஞ்சிலே நீ இனிமேல் முழிக்கவே கூடாது, செய்வியா? அப்படியே பார்க்குறாங்க அப்பாவை அம்மாவையும். அப்படியே பார்க்கல, சொல்லிடு, எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை கூட தேவையில்லை, நீயே பண்ணிக்கோ, நீயே இருந்துக்கோ, எங்கள் வீட்டு கூட தேவையில்லை, உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கல அம்மா அப்படிங்கிறாங்க. ஏய், அப்புறமா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு கஞ்சாட சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. இரு, பார்க்காம இருக்கிறதோட மட்டும் பெருசு இல்லை, இன்னொரு வேலை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, எது சொன்னாலும் நான் செய்கிறேன் மாமா, எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அப்பா அம்மா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா கொஞ்சம் யோசிச்சியே, ஏன்? ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா, நீ சொல்லு மாமா, நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்ன வேணாலும் சரியா? இந்த மாதிரி ஐயா சமூகம், ஐயா அவர்களே, அதிகார சமூகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. உனக்கு யாருன்னு தெரியலையா? காவல்துறை அதிகாரி அவர்களே, என்னை இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் என் புருஷன் வீட்டில் எல்லாருமே மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க. அந்த மன உளைச்சலுக்கு நஷ்ட இடம் எங்கள் அப்பா அம்மாட்ட ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்கள கைது செஞ்சு உள்ளார வச்சு விசாரிங்க, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீ போட்டின்னா, கீழே இப்படிக்கு தங்கமயில் சரவணன் அப்படின்னு நீ போடுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இல்லையா, அப்படியே நீ போயிட்டே இரு, இதுதான் உன் முடிவு, உன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்க, அப்பா எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கோமதி, அவளை மறுபடியும் அப்படிங்கிற. பாண்டியன் நடக்கிறாரு. சும்மா இரு, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான், அவன் மனசு தான் இனிமேல் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாய முடிகிறாங்க. கதிர் சூப்பர்ண்ணே, நீ சொன்னது சரிதான், அவன் அன்னைக்கு உன் மேலே ஆசை இருந்தால் பண்ணட்டும், அவங்க பண்ண தப்புக்கு, அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும், என்ன நீ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்கல, என் மேலே கம்ப்ளைண்ட்டா? இங்கே பாருங்க மாப்பிள்ள, எங்கள் கூட பேசாமல் பார்க்க வேணா இருக்கட்டும், அதுக்காண்டி கம்ப்ளைண்ட்? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளார போனால் என்ன? அங்கே போய் சோத்தை தின்னுட்டு களியை தின்னுட்டு இரு, ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படுறேன்னு சொன்னில்ல. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, நாங்கள் போயிட்டோம்னா என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, என் பிள்ளை இருக்காளே, என் சின்ன பிள்ளை இருக்காளே, மயிலுக்கு தங்கச்சி இருக்காளே, அவள் எங்கே போவா அப்படிங்கல. அப்படியே சரவணன் பார்க்குறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை, அந்த பிள்ளை என்ன பண்ணும், அது எனக்கு தங்கச்சி மாதிரி தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா சூப்பராக இருக்கே ஐடியா, சரின்னு சொல்ல போகுது. உடனே ஒத்துக்கக்கூடாது, உடனே கெத்த விடக்கூடாது, நம்ம போயிட்டு கடைங்காரனுங்க தொல்லையிலேருந்து நிம்மதியாக இருந்துட்டு வருவோம் அப்படின்ட்டு, ஐயோ தங்கமேலு வேணாண்டி எங்களை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாதடி, கம்ப்ளைண்ட் கொடுக்காதடி அப்படின்ட்டு, குடு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுது. அம்மா இப்போ கொடுக்கவா வேணாம்மா அப்படிங்கல. என்னடி கேள்வி, உன் அப்பா அம்மா முக்கியமா, இவன் முக்கியமா, உனக்கு 1000 மாப்பிள்ள நான் கட்டியிருப்பேன் வாடி அப்படிங்கல. அப்படி அதாவது வெறுப்பு வரணுமா அப்பா அம்மா மேலே, அவங்க இவங்க நடிக்கிற நடிப்பில் பாத்தியா உன் ஆயப்பேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பேச, உடனே தங்கமேலும் புரிஞ்சுக்கிறது. அம்மா வாயை மூடுமா, நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்தியவேல் பார்க்குறான். என்னது சமாதானம் ஆகிற மாதிரி தெரியுதே, நம்ம போய் ஏதாவது குழப்போமா அப்படின்னு வர கையை பிடிச்சி எடுத்துடுறாங்க. அவங்க பொண்டாட்டி, சும்மா இருங்க, அவங்க ஏதாவது பார்த்துக்குவாங்க, தெருச்சண்டையாக இருந்தாலும் நம்மளை தெருக்கு வந்துருச்சுடி, இங்கே பாருங்க, தெருச்சண்டையாக இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டாங்களா, கூப்பிடல, இல்லை அடித்தடியாக நடக்குது, பேச்சுவார்த்தை தானே, சும்மா இருங்க அப்படின்னு இழுத்து வச்சு நிப்பாட்டிடுறாங்க. அடுத்து பார்த்தா தங்கமேல்கிட்ட அப்படிங்குது இவங்க அம்மா. அதுக்கப்புறம் இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க. நீ அவசரப்பட வேணாம், நானே பேப்பர் பேனா தரேன்னு எழுதி கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டுறாங்க. நம்ம சரவணன் சொன்ன மாதிரியே போலீஸுக்கும் தகவலை சொல்கிறாங்க. போலீஸு வந்துடுது. பாக்கியம் பார்க்குது. ஏண்டி பெத்த அம்மா அப்பாவை விரட்டிட்டில்ல, அம்மா நீ தானம்மா, நீ வேணாண்டி, இனிமேல் என் மூஞ்சில் முழிக்காத, வந்துடாத, உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் சின்ன பிள்ளை என்கிட்ட பிரிச்சுட்டில்ல அப்படிங்கல. தங்கமேல ஒன்றும் சொல்ல முடியலை. மாப்பிள்ள, என் மக இப்படி இருப்பான்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் சொன்ன வாக்க நான் நம்புகிறேன், என் பிள்ளைய சின்ன பிள்ளைய எடுத்து வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பாடி தங்கமேலு என் மூஞ்சில் அடிமை முழிக்காத அப்படிங்கல. அம்மா முழிக்காத அப்படின்னு கண் அடிச்சுட்டு, வாயா வண்டியில் ஏரியா, என்ன ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜம்ப் பண்ணி ஜீப்பு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஆத்தாவும்
அதுக்கப்புறம் என்ன சரவணன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்குவார். அக்காலும் தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. ஒன்றை விரட்டலான்னு பார்த்தா 2 வந்துடுது. மற்றபடி அம்மா அப்பா மேலே பாசம் இருக்கத்தான் செய்யும் நம்ம தங்கமயிலுக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனால் கதை இப்படியும் போகலாம். ஏன்னா நம்ம கதையோட மெயின் வந்து மயிலுக்கு இருக்குங்க, சிறகடிக்காசை ரோஹிணிக்கு மாதிரி. இந்த பிள்ளை போயிடுச்சுன்னா கதை சப்புன்னு போயிடும் இல்லையா? ஏற்கனவே மீனா அவங்களாம் போயிட்டாங்க. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 99% தங்கமயில் வீட்டுக்குள்ளே தான் வரப்போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.